பொது பலன்களாக இந்த 2026 அப்படின்னு வரும்போது இந்த உலகம் எப்படி இருக்க போகுது, அதில் குறிப்பாக இந்தியா எப்படிப்பட்ட சூழலை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு இந்த ஜியோ பாலிடிக்ஸில் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அப்புறம் அவங்களுடைய பலனுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். இந்தியா ஏகப்பட்ட பிரச்சனைகளை 26ல் சந்திக்க போகுது. சாதாரணமாக இருக்காது எந்த பிரச்சனையுமே. இப்போ இண்டிகோ ப்ராப்ளம் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப ரொம்ப மக்களுக்கு பிரச்சனையாகக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் கண்டிப்பாக நடக்கும். இந்த வருஷ கடைசியில் கேதுவும் குருவும் ஒருத்தர் மீட் பண்ணிக்கிற ஒரு டைம் வரும் சார். அதுக்கப்புறமா 27 கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். இந்த 2026ல் கோல்டு பார்த்தீங்கனாலும் ஜூலை டு செப்டம்பர் இந்த டைமில் வந்து குறைய ஆரம்பிக்கும். சில்வர் இருக்கு இல்லையா, அது ரேட் ஏறும். அந்த டைமில் சில்வரை விற்கணும். மே மாதத்திலிருந்து அக்டோபர் மாதத்துக்குள்ளே எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல மழைகள் எல்லா இடத்துலையும் இருக்கும். அதுக்கு பின்னாடி மழை வந்து ரொம்ப டவுன் ஆகும். அது ஆக்சுவலாக வெயில் காலத்தில் மழை இருக்கும். மழை இருக்கும். சீசன் மாறுங்கிறீங்க. ஆமாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் அரசியலுக்கு தலைமையேற்கக்கூடிய வாய்ப்பு பேசப்பட ஆரம்பிக்கும். பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் பெண்ணை தலைமையாக கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு கூட்டணிகள் தீர்மானிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பெண் முதலமைச்சராக இருக்கக்கூடிய இடத்துல அந்த ஆட்சியை கவுக்கிறதுக்கு பல பேர் முயற்சி பண்ணலாம். ஆனால் அந்த ஆட்சி கவிழாமல் அது மீண்டும் காப்பாற்றப்படும். அதேமாரி மாநில அரசியலில் எதிர்பார்க்குற மாற்றங்கள் ஒன்றும் நடக்காது.